உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் ஏப்ரல் முதல் வாரமா இல்லை 2வது வாரமா 3வது வாரமா தெரியல. இன்னும் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா அரசியல்வாதிகளும் தேர்தலுக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். 2009 தேர்தலுக்கு முன்னாடி நம்ம எல்லா அரசியல்வாதியும் சுறுசுறுப்பாக இருந்தாங்க. அந்த தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்ச உடனே முக ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாநாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க வேலையை அவங்க வேலை போயிட்டு போவார். அவங்க அரசியல் கூட்டங்க நடத்த ஆர்ப்பாட்டம் நடத்த முடிச்சுட்டு வச்சுருந்தாங்க. இந்த தேர்தல் நெருங்கின உடனே அவங்க கொடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்த ஜாதிக்காரங்க இவங்க கூட்டம் மாநாடு, இந்த ஜாதி மாநாடு, இந்த கட்சி மாநாடு, இந்த கட்சி மாநாடு, மகளிர் மாநாடு, முதியோர் மாநாடு, இளைஞர் மாநாடு போட்டு நான் கூட்டம் நிறைய இருக்குன்னு காட்டுன்னு வச்சுருக்காங்க. எல்லாம் எதுக்காக? சுயநலத்துக்காக. அவங்க குடும்பத்துக்கு பணத்தை சேர்க்கவும், அவங்க கட்சி திரும்ப ஆட்சிக்கு கட்சி இருந்த அமைச்சர்களாகி, அதுல எம்எல்ஏக்களாகி, அமைச்சர்களாகி, அதில் நம்ம குடும்பத்துக்காகவும் கட்சிக்காக பணம் சம்பாதிக்கணும். சுயநலக்காரர்கள். எல்லா தமிழக அரசு அனைவரும் சுயநலக்காரர்கள். எனவே தான் இப்போ உள்ள தமிழக அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே என் தேவனாய் கர்த்தர் கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன், கொடுப்பேன்கிறார். கடவுள் தமிழ் அரசியல் விதமா யார் யார் என்ன தவிர்த்து தண்டனை கொடுப்பார். ஒரு அரசியல் எடுத்துக்கோங்க நீங்க. அதாவது நடிகர் ஒரு விஜய் வராரு, கட்சாருன்னு வராரு, எதுக்கு நான் மக்கள் நன்மை செய்யவா? அவர் கோடிக்கணக்கு சம்பாதிச்சாரு. அவர் பணம் சம்பாதிக்கணும் வரல, அது ஒரு பணம் சம்பாதிக்கணும் வரல. அதாவது நம்ம அதிகாரத்துக்கு வரணும், பணத்தை பார்த்தாச்சு, புகழை பார்த்தாச்சு, முதலமைச்சர் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல வராரு. நன்மை செய்யற நேரத்துல வரல. அவரு ஏற்கனவே இருக்க டிஎம்கே ஆட்சிக்காரங்க அவங்க திரும்ப ஆட்சிக்கு வர நினைக்கிறாங்க, நன்மை செய்ய வர நினைக்கிறாங்க. ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு என்ன செய்தார்கள்? இலவச பஸ், இலவசம். யாருக்கா வேலை கொடுத்தாங்களா? யாருக்கா வேலை? இப்போ கல்வி இலவசமாக கொடுத்துருக்காங்களா? கல்வி போனால் காசு பணம். எந்த கல்வி எந்த கல்வி இன்ஜினியரிங் காலேஜ், எந்த காலேஜ் போனால் காசு காலேஜ் போனால் காசு. ஏதோ மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்காங்க. ஏதோ போய் எல்லாம் இலவசம், பஸ் இலவசம் ஏன் கொடுக்குறீங்க நீங்க? அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் அவன் பூ வாங்கி கொடுப்பான், அவன் சோறு போடுவான், அவன் செலவு காசு கொடுப்பான், பஸ் காசு கொடுப்பான். அவனுக்கு தகுதி இருக்கு. அந்த தகுதி எப்படி வரும்? வேலை வாய்ப்பு யாருக்கா கொடுத்துருக்கீங்களா? ஐடி கம்பெனி இல்லைன்னா அந்த நாடே கெட்டு குடிச்சுடா போயிடும். உடனே கெட்டு குடிச்சுடா போயிடும். ஐடி கம்பெனி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சென்னையிலும் கோயம்புத்தூர் மதுரை எல்லாருமே ஐடி கம்பெனி வேலை செய்கிற பசங்க நல்லா இருக்காங்க, குடும்பம் நல்லா இருக்குது, அவன் நல்லா இருக்காங்க. உங்களால தமிழக அரசால யாருக்கா நன்மை உண்டா? போன அரசு சரி, இந்த அரசு நன்மை ஏதாவது? உங்க அமைச்சர் பூரா கொள்ளடிக்கிறீங்க. 10% 20% கொள்ளடிக்க இல்லைன்னு சொல்ல எல்லாத்தையும் தெரியும். நான் மனவோட்டு வேற பேசுறேன். நான் திருந்துங்க நீங்க. அதான் கடவுள் கத்து நீட்டுறாரு. மக்களுக்கு நன்மை செய்ய நினைங்க. மக்களுக்கு காமராஜர் இருந்தார், ஆட்சி செய்தார், 9 ஆட்சி செய்தார். உணவு பாசிட்டிவ் உணவு கொடுக்க நினைச்சாரு, அணை கட்டுப்பணம் கட்டினார். எது உணவுக்கு அணை கட்டி கட்டுறாரு? தண்ணி தேக்கி வச்சா தான் விவசாயம் பெருக்க முடியும். விவசாயம் பெருக்காதான் பொருட்கள் விவசாயத்துக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுங்க. பசியால சாப்பிடலாம். கரும்பு அந்த சுகர் ஆகலாம். பருத்தி அது நெசவு தொழில் பயன்படும். மருந்து சாப்பாடும் பழங்கள் பயன்படுத்தலாம். அதாவது டேம் கட்டி விவசாயத்தை தண்ணியை தேக்கி விவசாயத்தை பெருக்க செய்தாரு. பிள்ளைகள் கல்வி கொடுத்தாரு. எல்லா பள்ளிகளும் திறந்தாரு. 5 கிலோமீட்டருக்கு படிக்கணும், 3 கிலோமீட்டர் படிக்கணும், 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் படிக்கணும் திறந்தார். பள்ளியை கல்வி கொடுத்தாரு. வேலைவாய்ப்பு கொடுத்தாரு. நிறைய தொழிற்சாலை கொடுத்தாரு. நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க? நீங்க ஏதாவது அந்த ஏடிங்க டிஎம்கே இல்லை, எல்லாம் அந்த ஏடிங்க தான் அது ஒரு குடும்பம் தனியா அரசு செஞ்சு கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறாங்க. இப்ப டிஎம்கே தான் ஒரு குடும்பம் தனியா சம்பாதிக்கிறாங்க. ஏங்க பண்றீங்க? அதனாலதான் கடவுள் கத்தனை கொண்டிருக்காரு. விஜய் பொறுத்தவரை அதிகாரத்து வர்றாரு. சீமான் எடுத்தா சீமான் நடிகர் டைரக்டர், அதை ஒன்றும் பருப்பு உடனே பழைய பேசி ஒரு கூடத்தை கூட்டிக்கிட்டு நாம் தமிழ் அவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சது ஒரு தெலுங்கு அம்மாவுடைய கலைஞர் அமைச்சர். நம்ம படிக்கும்போது தெரியும் அவருக்கு. அவர் 2 மனைவி இருந்தாங்க. 2 ஜாதி நினைக்கிறேன். தெலுங்கு சைடு சேர்ந்தவங்க. அவங்க மகள் கட்டியிருக்காரு. தெலுங்கு தமிழ்நாட்டில் கல்யாணம் முடிச்சிருக்காரு. தெலுங்கா அவரு. ஆனா வெளியே மட்டும் ஒரு ஜாதிங்க என் பார்த்தேன், என் தாத்தன், என் பூட்டாங்கன்னு பேசிட்டு அவரு இருக்காரு. 234 பேர் நிப்பாடி இருக்காரு. எதுக்கு? எந்த தோத்துருவாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. தெரியும் அவருக்கு. என்ன பாட்டுறாரு? ஒரு கட்சியோடு சேர்ந்து ஒரு 40 தொகுதி 60 தொகுதி கட்ட கொடுப்பாங்க. ஒரு 2 அமைச்சர் கேட்கலாம். 40 எம்எல்ஏ போனா சட்டசபை நீங்க பேசலாம். பப்ளிக்ல மக்கள் பார்த்து பேசுறது சட்டசபை பேசலாம். நீங்க மக்கள் செய்ய நன்மை செய்யலாம். செய்ய மறுக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு அதிகாரம் வேண்டாம். பணம் மட்டும் வசூல் பண்ணிக்கணும். கல்குவாரி அங்கே வசூல் பண்ணி கட்சி நடத்தின பேருக்கு நடத்திட்டீங்க. நீங்க மக்கள் நன்மை செய்ய வரீங்க. நீங்க கிடையாது. பிரேமலதா, விஜயன் சொல்ல மாட்டேன். பிரேமலதா அவர் எதுக்கு வர்றாரு? கணவன் நடிகர்.
அவரை வச்சு நாம பிரேமலதா இவரும் பெரிய மக்களுக்கு நன்மை செய்யறார். அவர் நன்மை நல்ல மனிதன். அவர் தெரியும் அப்படி எபிசோட் போட்டிருக்கேன். சீமான பத்தி எபிசோட் போட்டிருக்கேன். விஜய் பத்தி எபிசோட் போட்டிருக்கேன். தெரியும் பாருங்க நீங்க. அவர் கடவுள் என்ன சொன்னா போட்டிருக்கேன் நான். பிரேமலதா இது பண்ணாங்க. உடனே கூட்டம் அங்க கூட்டம் இங்க கூட்டம் அங்க கூட்டம் அங்க போய் நீங்க கல்யாணம் போக மகன் கல்யாணம் போனாரு இங்க போனாரு பாத்தீங்கல்ல எல்லாம் டிவியில் பாத்தீங்க யூடியூப் பாத்தீங்க எல்லாம் மகன் கல்யாணம் போவாரு இங்க போவாரு. இந்த அம்மா கூட்டம் மாநாடு கூட்டு வச்சுட்டு கடைசியா தம்பி அவங்க போய் டேம்களை செஞ்சுட்டு யார் விஜயகாந்த் எவ்வளவு கேவல பசங்க பேசுறேன் இந்த டேம் கூட அவருடைய ஜாதி மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சுட்டு அங்க போய் ஒரு அமௌண்ட் பணம் பேசி இத்தனை எம்எல்சி பணம் பேசி தம்பிக்கு ஒரு எம்பி சீட் பேசி நேரத்தை போய் எம்பி சீட் அக்ரிமெண்ட் தம்பி போட்டு வந்தாரு. தம்பிக்கு ஒரு எம்பி சீட் முடிஞ்சு வச்சு அவங்க படுத்துட்டாங்க. 10 நாள் பேசவே இல்லை. சொல்லுங்க பிறந்த நாள் நெஞ்சத்துல சொல்லுங்க மனசாட்சி சொல்லுங்க. நீங்க நீ போனீங்களா அக்ரிமெண்ட் போனீங்களா தலைவர் பேசுனீங்களா ஒரு என்ன வெளியே வந்துருக்கீங்க மகன் வந்திருக்காரா மகன் நன்மை செய்ய போய் உங்க தம்பிக்கும் உங்க மகனுக்கும் உங்களுக்கு நன்மை செய்ய உங்க கடன் அடைக்கிறதுக்காக நீங்க போய் பணத்தை வாங்கிட்டு எம்பி சீட் பேன் பேசிட்டு எம்எல்ஏ சீட் பேன் பேசி வந்துட்டீங்க முடிஞ்சு போச்சு. நீங்க மக்கள் அனாதை விட்டீங்க. அவரை சார்ந்த மாநாட்டு போனா வாழ்க வாழ்கன்னு கத்தனை போற ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். எந்த அரசியல் தலைவராது தன் சார்ந்த ஜாதிக்கும் சார்ந்த கட்சி தொண்டர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும், குடும்பத்தை நன்மை செய்யணும், இதை செஞ்சிருக்காங்களா? அவங்க செய்யணும். மக்கள் கூட கூட்டிட்டு ஜாதி மக்கள் கூட கூட்டிட்டு இவங்க நல்லா தான் பிரியாணி காட்டிட்டு இவங்க எம்எல்ஏ சீட் எம்பி சீட் போயிட்டே இருப்பாங்க. வைக்க ஒரு தள்ளாத இதுல நடைபெறும். கல்லு கீழே போறாரு. கல்லுகள் தடுக்கிறது கூட இருக்கிறாங்க. பெரிய கூடத்தை காட்டிட்டு அவரு ஒரு 2 சீட் வாங்கிட்டு மகனுக்கு ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு குடும்பத்தை பார்த்துருக்காரு. அவர் பின்னாடி போன ஜாதிக்காரங்க கட்சிக்காரங்க நாட்டோட நிற்க வேண்டியது. 1 இயர் ராமதாஸ் 82 வயசு இருக்கிறதுக்கு மாநாடு ஊர்வலம் இவர் தனியாக ஒரு அமௌண்ட் வாங்கணும். ஏதோ கட்சியை சேர்ந்து கோடி கொடுங்க வாங்கி பழக்கப்பட்டாரு. ஒவ்வொரு எலெக்ஷன்ல இவங்க அறுவடை பண்றது அப்பா அம்மா அறுவடை பண்றது. இப்ப மகன் தனியாக அறுவடை பண்ணிட்டாரு, அப்பா அறுவடை பண்றாங்க. உங்க மக்கள் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? உங்க வண்டிகளுக்கு ஏதாவது தனி இலவச கல்லூரி ஆரம்பிச்சிருக்கீங்களா? இலவச கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இலவச கல்வி கூடம், இலவச வேலை பாடுவோம் ஏதாவது செஞ்சிருக்கீங்க? நன்மை செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு சமுதாய குளம் கட்டி கொடுத்துருக்கீங்களா? இல்ல. அதை அவர் பண்ணி கடவுள் சொன்ன வார்த்தை போட்டிருக்கேன். திருமாவளவன் அவர்கள் அவர் என்ன செய்யறேன்னு காலத்துக்கு அதை பற்றி போட்டிருக்கேன் நான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்தாரு. கடவுளாக ஒரு பேசினாரு. 2001 ஆட்சியை முடிவு கொண்டு வந்தாரு. இப்போ ஆட்சி பண்ண நினைக்கிறேன். இதுக்காக ஐயா நீங்க வந்தோட 10,000 தாழ்னு சொல்றீங்க ஐயா. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ரசகன 10,000 தாழ்ந்து எதாச்சும் கொடுப்பீங்க ஐயா. மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஐயா நீங்க நல்ல செய்வீங்க எல்லாம் நினைக்கிறாங்க. மக்கள் வேலை வாய்ப்பு கொடுங்க. நீங்க இலவச கல்வியை கொடுங்க, இலவச மருத்துவத்தை கொடுங்க. உங்களுக்கு முக்கியமான திடீர்னு வர செலவு வந்து கல்வி செலவு முடியாது, சமாளிக்க முடியாது. மருத்துவம் அதுவும் முக்கியமானது. வேலை வாய்ப்பு வேலை கொடுத்து எல்லாம் வாங்கிடுவாங்க. ஒரு பையனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அவன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்துருவான். பிறகு குழந்தைங்க அவன் சாப்பாடு போட்டுருவான். பிறகு வந்து கல்வி கொடுத்துருவான். எல்லாம் செஞ்சு அவன் பார்த்துக்குவான். அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டான். வேலை வாய்ப்பு பண்ணுங்க. எட்டு கும்பிடுறேன். வருகிற அனைவருமே மக்களுக்கு உணவு கொடுங்க. மாட்டேன் உணவு கொடுங்க. டேம கட்டுங்க, தண்ணி தேக்குங்க. கடல் போற தண்ணி மழை எடுத்த தண்ணி ஒவ்வொரு காலையில் வேச போகுது, கடல்ல போகுது. தண்ணியை தேக்கி மக்களுக்கு அந்த காலையை ஒழுங்கா வைக்க 100 நாள் வளர்த்துக்குள்ள வேண்டாம். 100 நாள் வளர்த்துனா பொம்பளை உட்காந்துட்டு பேன் பார்த்துட்டு பொண்ணு பேச வளர்த்துறாங்க, போட்டு காட்டுறாங்க. வேண்டாம். நல்ல கம்மாயை சூடுவாருங்க, காவாயை சூடுவாருங்க. இப்ப கடல்ல இருந்து ஒரு வைகிட்டமும் தண்ணி போல அந்த கம்மாய்க்கு கொண்டு போய் கம்மாய் தண்ணி தட்டுங்க. விவசாயத்தை பெருக்குங்க, உணவு பெருக்குங்க. பிள்ளைங்களுக்கு விவசாய கூலி அதிகமாக வாங்க. அப்புறம் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுங்க. பிள்ளைகளுக்கு கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க. அது செஞ்சா போதும். எல்லாரும் நிப்பாட்டி எல்லாரும் நிப்பாட்டி செய்யுங்க சார். செஞ்சா நல்லா இருப்பீங்க சார். அதனாலதான் யாரும் செய்ய மாட்டீங்க. உங்க கட்சிக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கத்தான் அரசியல் இருக்கீங்க. அனைத்து அரசியல்வாதிகளும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாரும் பற்றியும் தேவனா கருத்துக்கள் சொன்ன வார்த்தையை போட்டிருக்கேன் நான். கடவுள் தற்போது உள்ள அரசியல்வாதிகளை பற்றி என்னிடம் கூறியிருக்கார். என்னென்ன தீமை நன்மை சொல்லியிருக்கிறாரு. மு.க. ஸ்டாலினை பற்றி என்ன கூறியிருக்கா தனி எபிசோட் போட்டிருக்கேன் நான். எடப்பாடி பழனிசாமி பற்றி கூறியிருக்கா தனி எபிசோட் போட்டிருக்கேன் நான். உதயநிதி ஸ்டாலினை பற்றி ஆரம்பிச்சது 28/4/2023 இருந்து அவர் மரணம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா தனி எபிசோட் போட்டிருக்கேன் நான். நடிகை விஜய் பற்றி கூறியதை தனி எபிசோட் போட்டிருக்கேன் நான். அப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் பற்றி கூறியதை தனியாக போட்டிருக்கேன் நான். அப்புறம் நான் தமிழர் சீமானை பற்றி கூறியதும் போட்டிருக்கேன் நான். அப்புறம் பிரேமலதா அவர்களை குறித்து விஜயகாந்த் அவர்களை பற்றி விஜயகாந்த் இப்படிப்பட்ட நல்லவரா பிரேமலதா நல்லவங்களா சொன்னதை பற்றி போட்டிருக்கேன் நான். கோபாசம் அவர்களை பற்றி சொன்னதும் போட்டிருக்கேன் நான். திருமாவளவன் பற்றி சொன்னதும் போட்டிருக்கேன். எல்லா அரசியலை பற்றி தேவனா கருத்து சொன்ன வார்த்தைகளை இவங்க கட்சி ஆரம்பிச்சவங்க வார்த்தைகளை போட்டிருக்கேன். அவ்வளோ போடுறேன். மாமனி யூடியூப் சேனல் தனி எபிசோட் போட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. தற்போது நடிகை விஜய்க்கு என் தேவநாயக கர்த்தர் கொடுக்கக்கூடிய
தமிழ்நாடு அரசு ஒவ்வொருக்கும் தன்னை கொடுக்க போறாரு. அது முதல் ஆளு நடிகர் விஜய். நடிகர் விஜய்க்கு என்ன தன்னை கொடுக்க போறேன் என்று என் தேவநாய கருத்தை என்னென்ன கூடிய திட்ட தரிசனத்தை உலகத்தை தெரிந்து கொள்ள இப்ப கூறுகிறேன் கேளுங்கள். 1/1/2026 என்று என்னிடம் என் தேவநாய கர்த்தர் கடவுள் கூடிய திட்ட தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஓகித்தி கரம்மா குத்துமே கரம்மா குத்துமே கரம்மா குத்துமே. அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். தேசத்தின் அரசியல்வாதிகள் இதன் விளக்கம் என்னவென்றால், அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள், இத்தேசத்தின் அரசியல்வாதிகள். இப்ப 2025 எலெக்ஷன் ஆரம்பிச்சு ஜனவரி அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 2026 வருஷத்துல இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். எப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நடிகர் விஜய் எப்படி வேதனைப்படுவார் என்பது என்கான கருத்துக்களுடைய திட்டத்தை பார்க்கலாம். 27/10/2024 என்று என்னிடம் என் தேவநாய கர்த்தர் கடவுள் கூறிய திட்டத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். விவாதம் மட்ட தர இருந்து நடிகன் ஒருவன் அரசியல்வாதி வேடம் தரிக்கிறான். அவன் வேடம் நிலைக்காது. அதிகாரத்திற்கு வர நினைக்கிற அவன் எண்ணம் நிறைவேறாது. அரசியலிலே அவன் வேதனைப்படுவான். அவனுக்கு விரோதமாகவே நான் அரசியலிலே ஈடுபட்டு அதிகாரத்திற்கு வர நினைத்தால் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுவேன். வாதையை கொடுப்பேன், வேதனையை கொடுப்பேன். மன சஞ்சலம், மன விரக்தி, மன வேதனை அவனுக்கு நான் கொடுப்பேன். 2024 சொல்லிட்டாரு. ஒரு அரசியலுக்கு வர்ற புதுசுல சொல்லிட்டாரு. அது முதல் மாநாடு விக்ராண்டி மாநாடு நடத்தின அன்னைக்கு மறுநாள் சொன்னார். இந்த வார்த்தை கேளுங்க. நீங்க அவர் விஜய் பற்றி எப்படி நினைக்கலாம் பாருங்க. இதன் விளக்கம் என்னவென்றால், நடிகர் ஒருவன் அரசியல் தெரிவிக்கிறார். விஜய் அரசியல் விஜயை மாறிக்கொண்டிருக்கிறார். அந்த மாநாடு நடத்தின அன்னைக்கும் நினைக்கிறேன். அவனிடம் அவனுக்கு நினைக்காது. அரசியல்வாதி விடம் அவன் நினைக்காது. நடிகர் வச்சு அவன் கடவுள் கொடுத்து ஆசீர்வாதம். அரசியல்வாதி விடம் விஜய்க்கு நினைக்காது. சீக்கிரம் அரசியல் ஓடி விடுவார். அதிகாரத்திற்கு வர நினைக்கிற அவன் எண்ணம் நிறைவேறாது. முதலமைச்சராக நினைக்கிற விஜய் எண்ணம் நிறைவேறாது. கடவுள் வார்த்தை நிச்சயமாக முதலமைச்சராக விஜய் வர முடியாது. அரசியலில் அவன் வேதனைப்படுவார். நிச்சயம் வேதனைப்படுவார். அரசியல் வேதனைப்படுவார் சொன்னாரு. பின்னாடி எப்படி வேதனைப்பட்டான்னு பார்க்கலாம். கரூரில் நம்பத்தூர் இருந்தாங்கல்ல, வேதனைப்பட்டாரு. சரிங்களா? அப்புறம் ஜனநாயக படம் வேதனைப்பட்டார். அரசியல் வந்து ஜனநாயக படம் வெளியிட முடியல, வேதனைப்படுறாரு. மனைவி பிரச்சனை வேதனைப்படுறாரு. சும்மா இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு அரசியல் நாளப்போ பிரச்சனை வந்து இது வேதனைப்படுவான். அவனுக்கு விரோதமாகவே நான் நடிகர் விஜய் விரோதமாக கடவுள். விஜய் கெட்ட காலம். அரசியலிலே ஈடுபட்டு அதிகாரத்துக்கு வர நினைத்தால் அவனுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டுவேன். மாநாடு போட்டாரு இருந்தாலும் அன்னைக்கு கடவுள் எச்சரிக்கிறாரு. அரசியலை தொடர்ந்து ஈடுபட்டு முதலமைச்சராக வர்றதுக்கு நினைச்சா உனக்கு விரோதமாக கருத்தை நீட்டுவேன்னு கடவுள் சொல்லிட்டாரு. விஜய் நினைச்சிட்டாரு. சந்தைக்கு நினைச்சிட்டாரு. அதனால விஜய்க்கு விரோதமாக நடிகர் விஜய் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டு. நடிகர் விஜய் உங்களுக்கு கெட்ட காலம். வாதை கொடுப்பேன். ஒரு வாதை கொடுப்பார். நிச்சயம் கொடுப்பார். வாதை கொடுப்பார். எப்படி கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. என்ன வாதம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு உள்ள நோய் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வாதை கொடுப்பார். விஜய் அவர்கள் சொல்றேன், உங்களுக்கு வாதை கொடுப்பாரு. வேதனை கொடுப்பேன். மன ஜஞ்சலம், மன விரக்தி, மனவேதனை அவருக்கு நான் கொடுப்பேன். எத்தனை சொல்லிட்டாரு? சொன்னது 27/10/2024 சொன்னாரு. 2024 25 போச்சு. 26 2ஆம் மாதம் சொல்றாரு. 2ஆம் மாதம் நான் சொல்றேன். நான் வாதை கொடுப்பேன்னு சொன்னாரு. உங்களுக்கு என்ன வாதம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும். வேதனை கொடுப்பேன், அது எல்லாத்தையும் தெரியும். மன சஞ்சலம், மன விரக்தி, மனவேதனை. எப்படி 40 கருவில் இருந்தாங்க. மனவேதனை, மன சஞ்சலம், வேதனை. சரிங்களா? அதனால ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பீங்க.
அப்புறம் வந்து ஒரு புலிங்கிற படத்துக்கு ஏதோ இன்கம் டேக்ஸ் ஒரு 1.5 கோடி பணம் கட்டணும், இன்கம் டேக்ஸ் பணம் கட்டணும்னு சொன்னாங்க. அது பிரச்சனை வேதனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஜனநாயக படம் வரல, வேதனை பண்ணி, ஏன்னா அரசியல் வரப்போய் தான் நடக்குது. ஏன்னா அரசியல் வரப்போய் தான் நடக்குது. நீ நடிக்கிறான்னு நடக்காது, இவர் போயிட்டே இருக்கலாம். இதாவது சொல்ல கடைசியில் வார்த்தை நிறைவேறிக்காதுன்னு சொல்றேன் நான். கொஞ்சம் ஜனநாயகம் படம் படைச்சுன்னா உங்களுக்கு வேதனை, சரிங்களா? மனைவி விவாதத்து நீங்க அமைதியாக வச்சுமா நடிச்சிருந்தீங்கன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க. நீங்க அரசியல் விட போது அவங்களுக்கு எதிராக ஒரு டீம் அவங்களை தூண்டி விட்டு ஏதோ பண்றாங்க அப்படின்னு நான் பேப்பர்ல சொல்றாங்க, டிஎம்கே தூண்டி சொல்றாங்க, உங்க போய் தெரியாது. இதுவே அனுபவிக்கிறீங்க. கடவுள் நிறைவேறிச்சா 27/10 சொன்னாரு, ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேற கொண்டிருக்கிறது. 20/8/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரைத்திருக்கிறது சொன்னது. இப்போ நீங்கள் கேளுங்க. சுக்கிட்டிமி கத்துமி கத்து குத்து சுக்கிட்டிமி நடிகன் ஒருவன் இத்தேசத்தை ஆள நினைக்கிறவன் வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். துரோகிகளால் அவன் வேதனைப்படுவான், அவனை சுற்றி உள்ள துரோகிகளால் அவன் வேதனைப்படுவான். இத்தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வான், இத்தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வான், இத்தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வான். வேதனையோடு வேதனையோடு வேதனை. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், நடிகன் ஒருவன் விஜய் இத்தேசத்தை ஆளாய் நினைக்கிறவன், தமிழ்நாட்டு ஆளுன்னு நினைக்கிறாரு, உள்ளுக்குள்ள நினைக்கிறாரு, பெருமையான நம்ம மக்களுக்கு நன்மை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும் நினைக்கிறேன். அப்ப நான் நடிப்பு கடவுள் தெரியும். வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். இந்த அப்படி இல்லை வேதனைப்படுற பார்த்தீங்கன்னா வேதனைப்படுற ஒழுங்காக நடிக்கிறான் வேதனை இருக்காது. அமைதியாக பேர் கூட இருக்கலாம். அரசியல் வரப்போது எத்தனை வேதனைகள், மனைவி பிரச்சனை, ஜனநாயகம் படம் பிரச்சனை, இந்த புலி 1.5 கோடி இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, இப்போ 40 மரணம் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. உங்களுக்கு எதிராக எல்லாம் கருத்தை நீட்டிட்டு இருக்காங்க. கடவுள் கருத்தை நீட்டி கொண்டு இருக்கிறார். துரோகிகளாக வேதனைப்படுவான். எச்சரிக்கையா இருங்க. உங்களை சுத்தி உள்ள துரோகிகள் உங்களுக்கு என்னென்ன குழிபொருக்கு பறிப்புறீங்கன்னு தெரியும். யாரையும் சொல்ல மாட்டேன். துறைகளா வேதனை, அவனை சுற்றியுள்ள துறைகளாக வேதனை. கடவுள் வார்த்தை சொல்றேன், உங்களை சுற்றி யார் இருக்காங்களோ அவங்களாலதான் உங்களுக்கு வேதனை வரும். வார்த்தை பொறுத்து வந்து பாருங்க. இத்தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வான் முன்பு சொல்லிட்டாரு. நீங்க தமிழ்நாட்டை விட்டு கூடி சீக்கிரம் நாட்டை விட்டு வெளியே போயிருவீங்க. கடவுள் வார்த்தை. அவர் ரசிகர்களே, தமிழ் மக்களை தெரிந்து கொள்ளுங்க. கடவுள் வார்த்தை நிறைவேறும். அரசியல் விட்டு போயிடுவாரு, தமிழ்நாடு விட்டு போயிடுவாரு. கடவுள் வார்த்தை நிறைவேறும். வேதனையோடு போயிங்க. என்னடா நீங்களும் நாடு போன கேட்டு நீங்களும் ரசிகர்களும் என் கூட எனக்கு குழி படிச்சுட்டாங்க, முதல்ல குத்திட்டான்னு சொல்லி வேலை போட்டு அரசியல் விட்டு போயிடுவீங்க. தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிருவீங்க. வெளிநாட்டு தங்கி செட்டில் ஆயிருவீங்க. அது உறுதி. கடவுள் சொன்ன வார்த்தை. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு கெட்ட காலம் அரசியல் உங்களுக்கு வேண்டாம். நடிப்பு நல்லது சொன்னால் நீங்க கேட்க மாட்டீங்க. அப்படி வீடியோ போட்டேன் நான். சந்திரசேகர் அவர்களே, சோபா சந்திரசேகரேன்னு செஞ்சுட்டேன் நான். உங்க பாடு கடவுள் பாடு கடவுள் வார்த்தை நான் சொல்லிட்டேன் நான். 7 வேலை முடிஞ்சது. 28/9/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிறது. இப்போ நீங்க கேட்கலாம். தும்மே கர்ரம்மா குத்துமே, தும்மே கர்ரம்மா குத்துமே திக்கருந்து நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருப்பவன், நல்ல எண்ணம் இல்லாதவன், சுயநலக்காரன், அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனை அவனுக்கு கொடுத்தது நான். ஜனங்களின் மரணத்தின் மூலமாக வேதனை அவனுக்கு கொடுத்தது நான். அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கிற அந்த துன்மார்க்கன் வேதனைப்படுவான். வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவான். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருப்பவன் யாரு? விஜய். நடிகனாக இருந்தாரு,
அரசியல் மாறிக்கிட்டு இருக்காரு, வேஷம் போறாரு, உடனே அப்படிங்கிறாரு இப்படிங்கிற பேச்சை மாத்துறாரு, அப்படிங்கிறாரு இப்படிங்கிற மாறிக்கிட்டு இருக்காரு, வேஷம் போறாரு, விட கிடையாது. நல்ல இனம்லாதவன் விஜயோட எங்க மேல கோவிக்காதீங்க. அவர் சொன்ன வார்த்தை, உங்களை பூமிக்கு அனுப்புற, உங்க அப்பா அம்மா பூமிக்கு அனுப்புனவர், உங்களை பூமிக்கு அனுப்புனவர், உங்களை குழந்தை பூமிக்கு அனுப்புற கடவுள் சொன்ன வார்த்தையை சொல்றேன். நான் சொல்லல. நல்ல எண்ணம் இல்லாத நீங்களை புரிஞ்சுக்கோங்க. நல்ல எண்ணம் உள்ளவரை அவளுங்க நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள். சுயநலக்காரங்க சுயநலம் தான். நம்ம சிஎம் ஆகணும், நம்ம சிஎம் ஆகணும், அது ஒரு எண்ணம், அது என்னன்னு தவிர வேற எண்ணம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. மதியாத்து வரணும், நம்ம யாரும் என்ன பண்ண நினைக்கிற என்னன்னு வேற என்ன கிடையாது. மக்கள் நன்மை செய்யணும், அணை கட்டணும், அதை கட்டணும், எதுவுமே என்ன கிடையாது. உங்களுக்கு சுயநலம் தான். கடவுள் சொன்ன வார்த்தை, சுயநலக்காரங்க வார்த்தை, கடவுள் சொன்ன வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீண்டு கொண்டிருக்கிறேன். விரோதமாக கடவுள் கருத்தை நீண்டு கொண்டிருக்கிறேன். கெட்ட காலம். ஏன்னா இந்த இவர் கடவுர்ல மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா இறந்த நைட் என்று பேசியிருக்காரு. இறந்த நைட் 12 மணிக்கு மேலே 27/9 அந்த கடவுர்ல மக்கள் 9 வரைக்கும் இறக்குறாங்க, 7 இறக்குறாங்க. நைட்டு 12 மணி மேலே என்று பேசின வார்த்தை வேதனை அவனுக்கு கொடுத்தது. நான் ஒரு 7 மணிக்கு பேசும்போது அப்படி மைக்கு இப்படி பேசுறாரு, அப்படி இப்படின்னு பேசுறாரு, அப்படி செய்யலாம் பேசுறாரு. சந்தோஷமா இருக்கும், கூட்டம் இங்க பாருங்க பாக்க கூட்டமா அப்படின்னு அப்படியே மை மறந்து அப்படியே மிதந்துகிட்டு இருந்தாரு. அதே 9 மணிக்கு வேதனை. செத்தாங்கன்னு அப்படியே ஓடுறாரு. ஏர்போர்ட் போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டு வெளியே படுத்துக்கிட்டாரு. வேதனை, சந்தோஷம் அனுபவிக்க முடியல. மக்கள் இவ்வளவு கூட்டமா அப்படியே சந்தோஷம் அப்படியே கனவான முடியல. வேதனை, ஐயோ 40 செத்து போயிட்டாங்க, என்ன நடக்குது, ஒரு 40 சில குறிப்பிட்ட எத்தனாம் தெரியல, வெளியே வரவே இல்லை, தலை காட்டவே இல்லை, உள்ளே படுத்துக்கிட்டு 2 நாள் கழிச்சு ஒரு பேட்டி பண்ணி கொடுத்து படுத்துட்டாரு. அது வேதனை கொடுத்தது, வேதனை அவனுக்கு கொடுத்தது நான் கடவுள் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. இதனால ஜனங்களின் மரணத்தின் மூலமாக வேதனைக்கு நான் கொடுத்திருக்கிறான். கடவுள் ஜனம் 41 பேர் இறக்க செய்ததன் காரணமாக உங்களுக்கு வேதனை கொடுத்து கடவுள் தான், யாரும் கிடையாது, கடவுள் தான். திருந்துங்க, அரசியல் போயிருங்க. நீங்க அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கிற அந்த துன்மார்க்கன், உங்க துன்மார்க்கன் சொல்றாரு, கெட்டவன் சொல்றாரு, நான் சொல்ல கிடையாது, கடவுள் சொல்றாரு. அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கிற அந்த துன்மார்க்கன் வேதனைப்படுவான் பாக்குறீங்கல்ல. 41 இறந்தது மரணம், ஜனநாயகம், அரசியல் வந்தாலும் ஜனநாயகம் படம் வெளியே வரல, அதனால வேதனை. அந்த சும்மா அந்த கிண்டி விட்டு 1.5 கோடி டிம்படாக்ஸ் வேதனை. சும்மா அந்த மனையை கிண்டி விட்டு அவங்க வெளியே பேட்டி கொடுக்க வச்சு உங்களுக்கு விதமாக அந்த டைவர்ஸ் எது பிரச்சனை சொல்றாங்க. சொந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு வேதனை உங்களுக்கு மகன் இதாக இருப்பாரு, வேதனை தான் உங்களுக்கு. சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. அரசியல்வாதியாக வேற வேஷம் தரித்திருக்கிற அந்த துன்மார்க்கன் வேதனைப்படுவான், வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவான். நீ வேதனைப்படுவீங்க. நடிகராக நிம்மதியாக போயிடலாம். அரசியல் வந்தால் கடவுள் உங்களால் கோவப்படுறாரு, கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சந்தேகம் இங்கே வாங்க, நான் பரிசு சொல்றேன், எனக்கு கனெக்ட் பண்ண நான் பரிசு சொல்றேன். சரிங்களா? சுபா சந்திரசேகர் இதை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க, நீங்க அவங்க பிஸியா இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கேட்டால் நான் வழக்கம் சொல்றேன். கடவுள் யாருன்னு சொல்றேன் நான். நீங்க கும்புற அந்த ஏசுகிறதுக்கு மேல பார்க்குற அவர் தான் கடவுள் சொல்றேன் நான். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நின்று கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டாரு. நடி விஜய் குடும்பமாகவே கருத்தை நின்று கொண்டிருக்கார். விஜய் அவர்களுக்கு கெட்ட காலம். 8/1/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் ஏற்றுக்க தரிசனத்தை இப்ப நீங்கள் கேட்கலாம். துபே கிரி மக்கு துபே துபே கிரி மக்கு துபே திவோ நடிகன் ஒருவன் அரசியல்வாதி வேகம் தரித்து இத்தேசத்தை நினைக்கிறான். ஜனங்களின் கூட்டத்தை பார்த்து அதிகார மமதையோடு அரசால நினைக்கிறான். அவன் எண்ணம் நிறைவேறாது. விளக்கம் என்னவென்றால், நடிகன் ஒருவன் அரசியல்வாதி வேஷம் தரித்து இத்தேசத்தை ஆள நினைக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க நடிகராக இருந்தீங்க, அரசியல் வேஷம் போடுறீங்க, உடனே மேக்க மாத்திக்கிறீங்க, அதை செயலை மாத்திக்கிறீங்க, பேச மாத்திக்கிறீங்க, தோரணை மாத்திக்கிறீங்க, வேஷம் போட்டு இத்தேசத்தை ஆளை நினைக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க கடவுள் மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ அவன் இதயத்தை பார்க்கிறார். மனுஷன் உங்க முகத்தை தான் பார்ப்பான், அந்த கடவுள் உங்க இதயத்தை பார்க்குறீங்க. நினைச்சிக்கிறீங்க இந்த வேஷம் போட்டு முதலமைச்சராக நினைக்கிறீங்க, கடவுள் பார்க்கிறார். ஜனங்களின் கூட்டத்தை பார்த்து அதிகார மமதையோடு அரசாள நினைக்கிறான். ஜனங்களின் கூட்டத்தை பார்த்து அரசாளாங்கிறது மமதையோடு அதிகார மமதை அப்படியாளாக சொல்லிட்டு மமதையோடு அரசாள நினைக்கிறீங்க. அவன் எண்ணம் நிறைவேறாது, உங்கள் எண்ணம் நிறைவேறாது, உங்களுடைய முதலமைச்சர் கனவு உங்களுக்கு நிறைவேறாது. கடவுள் சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். நீங்க முதலமைச்சராக முடியாது. கடவுள் சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். 24/1/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் ஊழியத்திற்கு தரிசனத்தை இப்ப நீங்கள் கேட்கலாம்.
மகாரமகதமடுந்து மலர்ந்தடுமே துபிதேமி போதம் நடிகன் ஒருவன் அதிகாரத்திற்கு வர நினைக்கிறவன் அவன் எண்ணம் நிறைவேறாது. வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான். அரசியலை விட்டு விலகி ஓடுவான். தேசத்தை விட்டு விலகி ஓடுவான். உறுதியானது உறுதியானது உறுதியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், நடிகர் ஒருவன் அதிகாரத்திற்கு வர நினைக்கிறவன். யாரு? நடிகர் விஜய் முதலமைச்சர் பதவிக்கு வர நினைக்கிறார், நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவன் எண்ணம் நிறைவேறாது, அவர் எண்ணம் நிறைவேறாது. வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான். ரொம்ப மனசு கஷ்டப்படுவார், வேதனைப்படுவார், வேதனைப்படுவார். அரசியலை விட்டு விலகி ஓடுவான், இத்தேசத்தை விட்டு விலகி ஓடுவான். விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு வர நினைக்கிறாரு, அவர் என்ன நிறைவேறாது, வேதனைப்படுவார். வேதனைப்பட்டிருக்காரு. 41 பேர் கரூர் மரணம், அப்புறம் புலி படத்தோட இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, 1 கோடி பிரச்சனை, மனைவிய பிரச்சனை, அப்புறம் இது ஜனநாயக வெளியே வரல, எல்லாம் இருக்குது. இந்த 41 பேர் மரணத்தில் வழக்கு வருமா வரான்னு தெரியாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் வேதனைப்படுவார். அரசியல் விட்டு வெளியே விடுவார். உங்கள் அரசியல் ஒன்று வேணான்னு விட்டு வெளியே போவார். தமிழ்நாடு விட்டு வெளியே ஓடி வருவார். தமிழ்நாடு விட்டு வெளியே விடுவார். அதான் அப்படியே கடைசி முடிவாக இருக்கும். அரசியலும் போயிடுவார், முன்னாடி போயிடுவார். உறுதியானது. இது கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். கடவுள் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். எல்லாம் நிச்சயமாக சில மரணத்தை சொன்னார், நிறைவேறிச்சு. பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி 2 மாதத்தில் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னார், ராஜினாமா பண்ணார். சசிகலா சிறைக்கு போகணும், முடிந்தது. 2021 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க மாட்டா, தோத்துருவான்னு சொன்னார், நடந்தது. 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி 2016 சொன்னார், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். அமெரிக்க தேர்தலில் 2020 தோத்துருவாருன்னு பிரதமர் சொன்னார், அவர் தேர்தலில் தோற்றார். அது மாதிரி விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு நோய் கொடுப்பேன்னு சொன்னார், புட்டினை கொடுத்தாரு. இந்த மாதிரி கடவுள் என்னிடம் சொல்லக்கூடிய திருக்கத்தை அனைத்து நிறைவேறி வருகிறது. அதனால் நடிகர் விஜய் நிச்சயமாக அவர் முதலமைச்சர் முடியாது, அரசியல் விட்டு ஓடி விடுவார், தமிழ்நாட்டை விட்டு ஓடி விடுவார். கடவுள் வார்த்தை நிறைவேறும். பொறுத்து பார்க்கலாம். 8/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் ஏற்றுக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். வாதையினாலே கோடிய வாதையினால் மரண வாதையினாலே ஒருவனுக்கு வேதனை. விஜய் என்னும் நாமம் கொண்டவனுக்கு வாதையினாலே, கொடிய வாதையினால், மரண வாதையினாலே ஒருவனுக்கு வேதனை. அதாவது கடவுள் வார்த்தை. வாதையினாலே வாத நோய், கொடிய வாதையினாலே, மரண வாதையினாலே ஒருவனுக்கு வேதனை. விஜய் என்னும் நாமம் கொண்டவனுக்கு எத்தனை வந்தாலும் உங்களுக்கு கொடிய வாதை கொடுக்க போறாரு. என்ன வாதம் தெரியாது, அது மக்களுக்கு தெரிய வரும். அந்த கடவுள் வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு அரசியல் ஒரு அரசியலுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. வைகோ சாமிக்கு மரணம், ராமதாஸ் அவர்களுக்கு மரண வேதனை, இதை மாதிரி ஒருத்தவங்களுக்கு நாம் தலைவருக்கு தொண்டையில பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு வாதையினாலே, கொடிய வாதையினால் மரண வாதனையா இருக்கும். அது என்ன வாதம் தெரியாது. நோய், மரண நோய், அது என்ன நோய் கடவுள் கொடுப்பான், எதிர்பார்த்து போடுங்க. ஏன்னா விளாடிமிர் புட்டினுக்கு மரணம் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு. புட்டினை கொடுத்தாரு, என்ன சொன்னாரு, கொடுத்தாரு. அதெல்லாம் அந்த தனி எபிசோட் போட்டிருக்கேன், டிஸ்கவுண்ட் கொடுங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு வாதி கொடுப்பாரு, பொறுத்து பாருங்கள். ஆனால் அரசியல் விட்டு விலகு நல்லது. பாருங்கள், அரசியல் வந்துட்டீங்க, நீங்கள் சாக்கடைக்கு நுழைஞ்சிட்டீங்க, காலை எடுக்க முடியாது, கழுவ முடியாது. கழுவுனாலும் நாற்று வீசிட்டு கடைசி வரைக்கும் வீசிட்டே இருக்கோம். பொறுத்து கடவுள் வார்த்தை நான் சொல்லிட்டேன். நான் நடிகர் விஜய் குறித்து, உங்களை குறித்து, விஜய் அவர்களை குறித்து என் தேவன கருத்தை என்னிடம் கூடிய திருக்கத்தின் சுருக்கம் என்னவென்றால், விஜய் விரோதமாகவே கடவுள் கருத்து நின்று கொண்டிருக்கிறார். 27/10/2024 வேதனைப்பட அதன்படி 27/9 என்ற கரூர் கூட்டத்தில் 40 மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் வேதனை அவனுக்கு அதை ஒட்டி மன சஞ்சலம், மன விரைத்து மன கொடுப்பேன்னு சொன்னாரு. கரூர் மரணம் 28/2025 அவனை சுற்றியுள்ள துறைகளாக வேதனை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு விட்டு வெளியே ஓடிடுவார். உங்க சுற்றி இருக்கிற ஆளுங்க யார் யாருக்கான பார்த்துக்கோங்க. உங்க பணத்தை கொள்ளையடிப்பாங்க, உங்க வகுப்பர் வாங்குவாங்க, வகுப்பர் வாங்கி கொடுப்பாங்க.
அவங்களால நீங்கள் வேதனைப்படுவீங்க. இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடுவீங்க. நீங்கள் வாழ்நாள் போது வேதனைப்படுவீங்க. அரசியலை விட்டு தமிழ்நாட்டு வெளியே ஓடுவீங்க. கொடிய வாழ்நாள் வேதனைப்படுவீங்க. கொடிய வாழ்நாள் கடைசியில் நீங்கள் அரசியலை விட்டு போயிடுவீங்க. முதலமைச்சராக முடியாது. அரசியல் விட்டு போயிடுவீங்க. நாட்டை விட்டு போயிடுவீங்க. ஆனாலும் கொடிய வாதம் உங்களுக்கு கொடுக்க கடவுள் சித்தமாக இருக்கிறார். கொடிய வாதனை முக்கியமாக என்னன்னு தெரியாது. கொடிய மரணவாதனை மரணவாதை என்ன சாகிற அளவுக்கு போகிற வாதை கொடுக்கணுங்கிற கடவுள் சொன்ன செய்வார். பொறுத்து வந்து பார்ப்போம். அடிய விஜய் அவர்களை கையெழுத்து கும்பிட்றேன். அரசியலுக்கு தப்பு. நீங்கள் நிம்மதி சந்தோஷமாக இருந்தீங்க. பிறக்கும் போதே நல்லா அப்பா நடிகர் டேரக்டர் நல்லா பிறந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க. ஏன் அரசியலுக்கு வந்தீங்க? அரசியல் சாக்கடை. அரசியல் வேண்டாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க. உங்கள் யாரோ தூண்டிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் அரசியல் விட்டு விலைனா நல்லா இருப்பீங்க. அரசியல் தொடர்ந்து இருக்குன்னு நினச்சிங்கன்னா வேலைப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கும். அரசியலை விட்டு போவீங்க. முதலமைச்சர் முடியாது, நிச்சய முடியாது. அரசியலை விட்டு போயிடுவீங்க. நாட்டை விட்டு போயிடுவீங்க. வாதையோடு இருப்பீங்க. ஆனால் போது கொடசல் வார்த்தை நிறைவேறுமா என்பதை பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.